சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அவர் நிறைவேற்றின அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற சாட்சி. இயேசுவானவர் யார் என்றால் பிதாவுடைய குமாரன். தாசன் என்கிற வார்த்தையை நம்ம அவர் நிரபராதி தெரிந்து அவரை குற்றவாளியாக்கின கள்ளன் யார்? ஆண்டவர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தங்களை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா. கோயில் நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் தேவனுடைய பாதத்திலே வருவதற்கு நம்மை கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த ஓய்வு நாளில் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு உண்டான கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு அருள்வாராக. நாம் ஆண்டவருடைய தயவினால் தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டிருக்கிற பாடங்களை இன்றைக்கும் என்ன செய்ய போகிறோம், தொடரப்போகிறோம். பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பிலே படித்து வருகிறோம். ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங். இன்றைக்கி நம்ம 14ஆம் பாகம் பார்ட் 14 படிக்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 13 பாகங்கள் படிச்சிருக்கிறோம். படித்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது மனதில் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அவசியமான தொடர் பாடங்கள் என்பதனால நாம் இதை தயவினால் சிஸ்டமேட்டிக்காக படிச்சுட்டு வர்றோம். அதனால் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அபிஷேகம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம்ல. இந்த அபிஷேகம் என்ற அனுபவத்தை அனுதினமும் அடைய முடியுமா? How to receive daily anointing. அனுதின அபிஷேகம் அடைதல் எப்படி என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். சங்கீதத்தில் 92 10ஆம் வசனம் பாருங்களேன். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்து கொத்த பலன் உண்டு. படிக்கிறோம்ல, காண்டாமிருகத்து கொத்த பலன். இப்படி சில வசனங்களை படிக்கும்பொழுது கேள்வியெல்லாம் நமக்கு எழும்பணும். அது என்ன காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன்னா என்னது? புது எண்ணெயால் அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும்? கேள்விகள் வரணும். பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு கேள்விகள் வரணும். ஏன் பைபிள் படிக்கிறோம் தெரியுமா? கேள்வி கேட்பாங்களே தான் பைபிள் படிப்போம். அப்படி தானே? இன்றைக்கி பைபிள் படிச்சியா அப்படின்னு அப்பா கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, பாட்டி கேட்பாங்க. அப்படி தான் பைபிள் படிப்போம். கேள்வி கேட்பதற்காகத்தான் கேட்டக்கூடாதே அப்படிங்கிற பைபிள் படிப்போம். ஆனால் பைபிள் படிக்கும்பொழுது நமக்கு கேள்விகள் வரணும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் படித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பொன் குத்து விளக்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 கிளைகள் கொண்ட பொன் குத்து விளக்கு, இதில் என்ன செய்வாங்க? ஒலிவ எண்ணெய் ஊற்றுவார்கள். தினம் ஊற்றுவாங்கல்ல, தினம் எண்ணெய் ஊற்றுவாங்க. புது இடித்து பிழிந்த புது ஒலிவ எண்ணெய் அப்படி ஊற்ற அந்த எண்ணெய் என்ன செய்யும்? அந்த விளக்கு என்ன செய்யும்? பிரகாசமாக எரியும். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பாருங்களேன். அன்றாட வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? புது எண்ணெயை தினம் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். கடைகளில் கூட சொல்கிறாங்க, வடை சுடும் பொழுது அல்லது சமையல் பண்ணும் பொழுது பழைய எண்ணெயை திரும்ப 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 பயன்படுத்தினால் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஆகவே புது எண்ணெய் நம்முடைய சமையல்லையும் அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துவதில் மிகவும் குறியாக இருக்கிறோம். அப்போது நம்முடைய சாப்பாட்டுக்கே, நம்முடைய உடலுக்கே நாம் இவ்வளவு புது எண்ணெயை தினம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்கின் வாழ்க்கையில் புது எண்ணெய் அவசியமாக இல்லையா? இங்கிலீஷில் படிக்கிறோம் இதே வசனம், சங்கீதம் 92:10 படிக்கிறோம், ஐ ஷால் பி அனாயிண்டட் வித் ஃப்ரெஷ் ஆயில். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல். பரிசுத்த அபிஷேகம்
பெறுதல் பற்றிய தெளிவான சுருக்கமான ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமம் எங்குமே ஒரு கிளியர் கட் அல்லது ஷார்ட் ஃபார்முலா பைபிள் அப்படி எதுவும் இல்லை. பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆண்டு கொடுத்துருக்காரா, அல்லது ஒரு சுருக்கமான விளக்கம் ஆண்டு எதுவும் கொடுத்துருக்கிறாரா? ஒரே ஒரு இடத்துல பைபிள் அப்படி பார்த்தோன்னா இல்லை. முதல் நூற்றாண்டு விசுவாசிகள், ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுக்கு அது எப்படி கற்றுத்தர அவசியம் இல்லாதிருந்ததோ, ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுக்கு அவசியம் இருந்துச்சா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது டீச் பண்ண வேண்டியது இருந்துச்சா தினமோ? இல்லை, அவர்களுக்கு அந்த அவசியம் இல்லாது இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஆவியினால் நிரம்பிய வாழ்வு இயல்பான வாழ்வாகவே அவர்களுக்கு இருந்தது. Spirit-filled life was a normal Christian life for the early believers. பில்லி கிரஹாம் அப்படி தான் எழுதுகிறார். ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கு it was a daily experience. It was a normal Christian life to be filled with the Spirit. அது அவங்களுக்கு இயல்பான ஒன்றாக இருந்தது. நாமோ அபிஷேக அனுபவம் பற்றிய விஷயத்தில் குழம்பினவர்களாக காணப்படுகிறோம். அப்படி தானே? நம்மகிட்ட பரிசுத்தாவின் இருக்கிறாரா இல்லையா, அங்கே தான் அந்த சபையில் இருக்க மாதிரி தெரியுது, நம்மகிட்ட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம குழம்பி போயிருக்கிறோம். ஆயினும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து வேதம் விலாவாரியாக பேசுகிறது. ஆனால் ஒரே இடத்துல எல்லாமே இல்லை, பல இடங்களிலே கருத்துக்கள் சிதறி கிடக்கின்றன. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய இடங்களில் சிதறி கிடக்கிறது. ஆகவே இந்த பாடத்தை தினம் ஆசிரியர் கூடாரத்தில் அந்த புது ஒளிவு எண்ணெய் பயன்படுத்தினார்கள். அதே போல நம்முடைய நினைக்கிறோம், ஆவியினால் நிறைந்திருந்து துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் அப்படின்னு பவுல் எழுதுறார். பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட். சொல்லுங்க, கேள்வி, இது கட்டளையா வாக்குத்தத்தமா? கட்டளையா வாக்குத்தத்தமா? ஆவியினால் நிறைந்திருங்கள் பவுல் சொல்றாரு, இது கட்டளையா வாக்குத்தத்தமா? இஸ் இட் எ கமாண்ட் ஆர் எ ப்ராமிஸ்? கட்டளை, சரிதானே? இது ஒரு கட்டளை. தேவன் தந்துள்ள கட்டளை என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தம், அப்படிதானே? தேவ சித்தம். தேவ கட்டளையின்படி ஆவியினால் நிறைந்திருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் அப்படி நிரம்பின ஆவியினால் நிரம்பின வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால், ஆண்டோடைய கட்டளை படி நம்ம ஆவியினால் நிரம்பின வாழ்க்கை வாழலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? கட்டளையை மீறுகிறோம். கட்டளை மீறினா என்ன? பாவம். அப்போ யோசித்து பாருங்களேன், பைபிளில் தேவன் ஒரு அருமையான கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஆவியினால் நிறைந்திருங்கள். We must conclude, பில்லி கிரஹாம் சொல்றாரு, we must conclude that we are ordered to be filled with the Spirit. We are sinning if we are not filled. ஆவியிலே நிரம்பியிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் நிரம்பி இருக்கவில்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம். And our failure to be filled with the Spirit constitutes one of the greatest sins against the Holy Spirit. ஆவியினால் நாம் நிரம்பி இராத பட்சத்தில், ஆவியினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழாமல் ஒரு தோல்வி வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொன்னால், பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவங்களில் இதுவும் ஒரு பாவம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை ஆவியினால் நிறைந்திருங்கள். ஆவியினால் நிரம்பாமல் இருக்கிறோமா? ஆவியில் நிரம்பும் வழியையும் அறியாமல் இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த கேள்விக்கு 3 பதில்களை, 3 எளிய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். 3 simple steps to receive daily anointing.
அனுதின ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அனுதினமும் ஆவியினால் நிரம்பும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 3 எளிய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த 3ம் என்னவென்றால், முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல். இது முதலாவது பாடம், சரிங்களா? 2வது தவறாத கீழ்ப்படிதல், அன்எர்ரிங் சப்மிஷன், தவறாத கீழ்ப்படிதல். 3வது வாக்கிங் பை ஃபெய்த், விசுவாசித்து நடத்தல். இந்த 3 பாடங்களை படிக்க போகிறோம். இந்த 3 வழிமுறைகளையும் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்வாராம்? அனுதின ஆவியின் அபிஷேகத்தை அருளுவார். இது எப்படின்றதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொன்றாக இந்த 3 பாடங்களையும் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அனுதின அபிஷேகம் அடைதல் எப்படி, ஹவு டு ரிசீவ் டெய்லி அனாயிண்டிங் என்ற பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே எங்களோடு பேசும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதம் 92:10 நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, புது எண்ணெயால், தேவ ஆவியினால் தினமும் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை ஆண்டவரே இந்த 3 பாடங்கள் வழியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். கருத்தாய் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுங்கப்பா, தயவாய் வழி நடத்துங்க. கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பாடம் என்னவென்றால், சரியான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சில அடிப்படையான விஷயங்களை, அது அடிப்படை சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து புரிந்திருக்க வேண்டும். முதலாவது என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். உண்மைதானே? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். எப்பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். சரிதானே? விசுவாச அடிப்படையில் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு நமக்காக மரித்தார். நம்ம யாருமே பார்த்ததே கிடையாது, அப்படி தானே? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், அவர் சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார், மறுபடியும் வரப்போகிறார். இதெல்லாம் விசுவாசிக்கணும், அப்படி தானே? இட்ஸ் ஆல் பை ஃபெய்த். வி ஹவ் நெவர் சீன் கிரைஸ்ட். கிறிஸ்துவ நம்ம பார்த்ததே கிடையாது. கிறிஸ்தவமே விசுவாசத்தில் தான் அஸ்திபாரம் கொண்டிருக்கிறது, அப்படி தானே? ஆகவே அப்போ இயேசு மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறது போலவே, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதையும் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அடுத்து, பைபிள் இந்த கட்டளையை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஆவியினால் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:18. இது ஒரு ஆச்சரியமான சத்தியம். பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் என்பது இது ஒரு ஆச்சரியமான சத்தியம். ஆனால் அப்படித்தான் இருக்கிறோமா? ஆமாவா இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரான்னு கேட்டால் இருக்கிறான்னு சொல்லுவோம், சரி. ஆனால் ஆவியினால் நிரம்பி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அப்படியானால் முடியலைன்னு சொன்னால் அதற்கு தடையாக இருப்பது எது? இந்த கேள்வி நம்மை அடுத்த ஒரு அடிப்படை பாடத்துக்கு கொண்டு செல்கிறது. எது தடையாக இருக்குன்னா, பாவம் நமக்கு தடையாக இருக்கிறது. அப்போ முதல்ல பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆவியை நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனால் ஆவியினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. காரணம் என்ன? நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது. நம் வாழ்வில் உள்ள அறிந்த பாவங்கள், நோன் சின், எவ்ரி நோன் சின், எனக்கு தெரிந்த ஒவ்வொரு பாவத்தின் மீதும் நாம் நேர்மையாக முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிங்களா? எவ்ரி known sin in me should be honestly and wholly dealt with. நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நேர்மையாக முழுமையாக
அதன் மீது நம்ம கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், 1:8 படிக்கிறோம், நாம் நம்மிடத்தில் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஏன் ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா நிறைய காரணங்கள். ஒரு காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, கொழுப்புள்ள பதார்த்தம், எண்ணெய் பொருட்கள் நம்ம நிறைய சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்ம இரத்த குழாய்களில் போய் இந்த கொழுப்பு அடைக்கும். இரத்த குழாய்களில் கொழுப்பினால் அடைப்பு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. அப்போ இரத்த ஓட்டம் தடைபடும் பொழுது கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க? பைபாஸ் சர்ஜரி சொல்கிறாங்களே, பைபாஸ் சர்ஜரி, அதாவது நெஞ்சை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ண நேரிடுகிறது, பணம் அதிகம் செலவாக வாய்ப்பு இருக்கிறது, பாடுகள் பல மடங்காகிறது. உண்மைதானே? பாடுகள் பல மடங்காகிறது. அதே போலவே பாருங்களேன், அப்போது ரத்தம் சரியாக ஓட முடியலை உடம்புக்குள்ளே அப்படின்னு சொன்னால் இரத்த குழாய்களில் அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரிதானே? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நிரப்பி நடத்த முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? நம்மில் பாவம் என்ற தடை நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளே கொழுப்பு அடைச்சிருக்கு, அதை என்ன செய்யணும்? அதான் 2 பிளாக்கு 3 பிளாக்கு அப்படின்வாங்க. சரி தானே? ஆன்ஜியோகிராம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். இட் இஸ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் தான் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லை அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பாவம் இருக்குது. அந்த பாவத்தை என்ன செய்யணும்? வெட்டி எடுக்கணும். ஈஸியாக கஷ்டமா? கஷ்டமாக தான் இருக்கும். பாவத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு கசப்பான கடினமான அனுபவம். Sin is the great clogger and the blood of Christ is the great cleanser. Sin is the great clogger and the blood of Christ is the great cleanser when applied by repentance and faith. பாவம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறையச் செய்யும் ஒரு காரணி, தடை செய்யக்கூடிய ஒரு பொருள். பாவம் என்பது என்னது? ஒரு பெரிய மாபெரும் தடைக்கல் என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகப்பெரிய சுத்திகரிப்பான். என்ன செய்யும்? நம்ம சுத்திகரிக்கும். சரிங்களா பிரியமானவர்களே? நம்ம மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் இயேசுவின் ரத்தத்தை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது என்ன செய்யும்? அந்த தடைகள்லாம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் அது என்ன செய்யும்? தடைகளை அதை அகற்றி போடும். அப்போது நம்ம படிக்கக்கூடிய இந்த சரியான புரிதல் என்ற முதல் பாடத்தில் நம்ம படிச்சுக்க வேண்டிய காரியம் என்னென்ன? நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் ஆவியினால் நாம் நிரம்பி இருக்கவில்லை. காரணம், நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது, பாவம் தடையாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பாவத்தை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம், ஆனாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? பாவறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ண ஆரம்பித்த பிறகும் சோதனைகள் தொடர்ந்து வரத்தானே செய்கிறது. சோதனைகளில் பல நேரங்களில் விழத்தானே செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பழைய ஜென்ம ஸ்பாவம், ஓல்டு சின்ஃபுல் நேச்சர் இஸ் ஸ்டில் விதின் அஸ். இந்த பழைய அந்த மாம்சீக ஸ்பாவம், அந்த ஜென்ம ஸ்பாவம் எங்கே தான் இருக்குது? நமக்குள்ள தான் இருக்குது. கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பாக
நம்ம இடத்துல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே நம்ம வரலன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துக்கு வர்றதுக்கு அவரிடத்துல வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? அவிசுவாசியாக இருந்தோம், சரிதானே? அல்லது அஞ்ஞானியாக இருந்தோம். we were heathens or we were pagans before coming to Christ. அப்போ நம்மகிட்ட இருந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ், ஒரே ஒரு வல்லமை என்னதான்? that old sinful nature, அப்படி தானே? அந்த பழைய பாவ சுபாவம் ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா பாருங்கள், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு நமக்குள்ளே யார் வந்துடுறா? ஆவியானவர் வந்துடுறார். ஆவியானவர் உள்வசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது நமக்குள்ளே 2 நேச்சர் வந்துடுது, சரிதானே? ஒன்று என்னது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த அந்த ஒரு வல்லமை, ஒரு சக்தி என்னது? அந்த ஓல்டு சின்ஃபுல் நேச்சர், அந்த பழைய பாவ சுபாவம், அது ஒன்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் உள்ளே இருக்கிற. அப்போ பாருங்கள், 2 இருக்கா உள்ள நமக்குள்ளே? 2 forces within us. நமக்குள்ளே 2 சக்திகள் அப்படின்னு பார்க்குறோம். என்னது 2? ஒன்று பழைய பாவ சுபாவம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், சரிங்களா? அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னார், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது, இச்சிக்கிறதுன்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வராமலே இருந்திருக்கலாமோ? கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, பாடுகள் போராட்டங்கள் இருக்கும் என்பதுதான் நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம். அப்போ பாருங்களேன், ஆவி மாம்சம், அதான் மாம்ச சுபாவம். ஆவி மாம்சம் 2 சுபாவங்கள், 2 நேச்சர்ஸ். இந்த பழைய பாவ சுபாவம் சுயத்துக்காக வாழ பார்க்கும். திஸ் ஓல்டு சின்ஃபுல் நேச்சர் வில் ட்ரை டு லிவ் ஃபார் செல்ஃப். இந்த பழைய பாவ சுபாவம் சுயத்துக்காகவே தான் வாழ பார்க்கும். ஆனால் இந்த புதிய ஆவிக்குரிய சுபாவம், ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த நியூ நேச்சர், அந்த புதிய சுபாவத்திலையும் நம்ம வளரணுன்றது சத்தியம், சரிங்களா? பாருங்களேன், இந்த புதிய ஆவிக்குரிய சுபாவம் தேவனுக்காக வாழ பார்க்கும். பழைய பாவ சுபாவம் எனக்காகவே, நான் அந்த நானுக்காகவே வாழ பார்க்கும். இந்த புதிய சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம் தேவனுக்காக வாழ பார்க்கும், சரிங்களா? 2 சுபாவங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம், கர்த்தருக்கு சித்தமான நம்ம அதை தொடர்ச்சியாக படிக்கணும். 2 நேச்சர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் 2 சுபாவங்கள் அப்படின்றத நம்ம தனியாக படிக்கணும். ஒரு தனி தொடர் பாடமாகவே படிக்க வேண்டியது அவசியம். படிக்கலாம், கர்த்தருக்கு சித்தமான. சரி, கேள்வி இந்த 2 இப்போ பாருங்கள், ஏசப்பாட்டை வந்துட்டோம், ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனாலும் ஆவியினால் நம்ம நிரம்பி இல்லை. காரணம், நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? கிறிஸ்துவிடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சுபாவம் தான் இருந்துச்சு. அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் 2 சுபாவங்கள். சரி, கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இந்த 2 சுபாவங்கள், மாம்சம் இன்னொன்று ஆவி, இந்த 2ல் எது அல்லது யார் நம்மை ஆள வேண்டும்? யார் ஆள வேண்டும்? ஆவியானவர் தான் ஆள வேண்டும். சரி, கரெக்டாக பதில் சொன்னீங்க. இப்போ சொல்லுங்கள், எது நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது? மாம்சம். அப்போ வாழ்கிற வாழ்க்கை கரெக்டு தானா? வாழ்கிற வாழ்க்கை கரெக்டு தானா? இல்லை. ஆனால் படிக்கிறது எவ்வளோ படிக்கிறோம், சத்தியங்கள் எவ்வளோ படிக்கிறோம். ஆனால் தடுமாறி தடுமாறி என்ன செய்கிறோம்? விழுகிறோம், விழுந்து விழுந்து எழுகிறோம், சரிதானே? நம்ம படிச்சுட்டு இருக்கிற முதல் பாடம் என்ன? சரியான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் படிச்சுட்டு இருக்கிறோம். சரி, இப்போ பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5:15 வாசிப்போம். 2 கொரிந்தியரில் 5:15 பவுல், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோமே. அப்போது பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்கு பிழைத்திருக்கக்கூடாதான்? தங்களுக்காக பிழைத்திருக்கக்கூடாது. அதான் செல்ஃபு, சரிங்களா? அந்த சுயம், அந்த மாம்சம்,
நான் எனக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காக பிழைச்சிருக்கணுமா? கிறிஸ்துவுக்காக நம்ம உயிரோடு இருக்கணுமா? கிறிஸ்துவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினால் நிறைந்திருங்கள். ஆவியினால் நிறைந்திராவிட்டால் அல்லது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தாவிட்டால், பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட் அப்படின்னா இட் சிம்பிளி மீன்ஸ் பி கண்ட்ரோல்டு பை த ஸ்பிரிட். ஆவியினால் நிறைந்திருங்கள்னு பவுல் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? வேத அறிஞர்கள் ஒரு அழகான அர்த்தம் கொடுக்குறாங்க. ஆவியானவரால் உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது ஆவியானவரின் கட்டுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அதான் அர்த்தம். ஆவியானவருடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், ஆவியானவருடைய கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பழைய சுபாவம் வாலாட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? இப்போ யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் which is the dominant force? நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிற சக்தி எது? மாம்சமா, ஆவியானவரா? அன்பான தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, எதான் நம்முடைய பிரச்சனை? மாம்சம்தான். பாவத்தை விட்டு விலகுவது அல்லது பாவத்தை ஜெயிப்பது என்பது ஒரு பெரும்பாடு, ஒரு பெரும்பாடு. மார்க் 10 அதிகாரத்தில் அல்லது மத்தேயு 19 அதிகாரத்தில், மத்தேயு 19 அல்லது மார்க் 10 இங்கெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு பணக்கார வாலிபன் வந்தான். அவன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்டான், ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனையில் கடைபிடி அப்படின்னாரு. நான் சின்ன வயசுலேருந்து கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆண்டு இன்னும் உன்ட்ட ஒரு குறை இருக்குப்பா அப்படின்னார். உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார். அவன் விற்று கொடுத்துட்டானா? இல்லை. பாருங்களேன், அவனுக்குள்ள ரெண்டு சுபாவம் என்ன? ஒன்று, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு நடக்கணும்னு ஒரு ஆசை ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவனுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? இதெல்லாம் விற்கக்கூடாது, நமக்கு சொத்து சம்பளம் நிறைய வேணும். பாருங்களேன், நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய சாப்பாடு, அடிப்படை தேவைகள், இதெல்லாம் நான் வேண்டானே சொல்லலை. ஆண்டவர் அதை வேண்டானே மறுதளிக்கலை. ஆண்டவர் இதெல்லாம் வேணும் தான் சொன்னார். ஆனால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பேராசை கொண்டு பித்தலாட்டங்கள் செய்து இதைத்தான் ஆண்டவர் வேண்டான்றார். சரிதானே? அன்பானவர்களே, மார்க் 10 அதிகாரத்தில், மத்தேயு 19 அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த பணக்கார வாலிபனின் நிலைதான் நம் நிலையும். என்ன நிலை? கிறிஸ்து நமக்காக வைத்திருப்பதும் நமக்கு வேண்டும், அவர் என்ன வச்சிருக்கிறாரோ நமக்காக அதுவும் வேணும். பாவத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்பதான அவனுடைய நிலை. அதான் நம்முடைய நிலை. இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதமும் வேணும், பாவத்தின் மேலேயும் ஒரு பிடி. நம்ம பாவத்தை வேணும்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி தெரியல, ஆனால் நம்மளுடைய செயல்கள் அப்படி தான் இருக்குது. யாருமே பாவம் செய்கிறீங்களா கேட்டால் ஐயோ பாவம் செய்யலை அப்படி தான் சொல்லுவோம். சரிதானே? ஆனால் பாருங்கள், நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம இயல்புலாம் எப்படி தான் இருக்குது? பாவம் செய்கிறதாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறதும் நமக்கு வேண்டும், பாவத்தையும் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த நிலை என்ன நிலை அப்படின்னா, அந்த பரிதாப நிலையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்தையும் விழாவாரியாக நம்முடைய என்னெல்லாம் இருக்குது அதை யோசித்து பார்க்கணும். நம்ம பொதுவாக ஆண்டவரை பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பிரியமானவர்களே, பாவம் மிகவும் பறந்து விரிந்தது. சரிதானே? அப்போது இந்த பறந்து விரிந்து கிடக்கிற பாவம், இந்த பாவ உலகத்தில் என்னிடத்திலும் அந்த பாவம் பரவி வியாபித்து கிடக்கிறதா? கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க அங்கெல்லாம் பரவிருச்சு அப்படி இப்படின்வாங்க. சரிதானே? அதே போல தான் பாருங்களேன், இந்த பாவமும் நம்மிடத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி புறையோடி கிடக்கிறது.
அப்போ என்ன செய்யணும்? நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு பாவத்தையும் விட்டுவிடாமல் ஒவ்வொன்றாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும். லூக்கா 9:23 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, டினாயிங் செல்ஃப், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு லூக்கா 9:23 வாசிக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறாயா, என்னை பின்பற்ற விரும்புகிறாயா, நீ உன்னைத்தானே வெறுக்கணும். செல்ஃப் ஆர் கிரைஸ்ட், செல்ஃப் ஆர் கிரைஸ்ட். கேள்வி, என்னை ஆள்வது யார்? என்னை ஆள்வது யார்? சுயமா கிறிஸ்துவா? செல்ஃப் ஆர் கிரைஸ்ட்? சுயமா கிறிஸ்துவா என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்டு கேட்டு யோசிக்க வேண்டிய மிகவும் அடிப்படையான கேள்வி. மோஸ்ட் பேசிக் கிறிஸ்டியன், most basic question every Christian should ask himself or herself is, who is ruling me? Self or Christ? சுயமா கிறிஸ்துவா? பிரியமானவர்களே, சரியான புரிதல் படிச்சுட்டு இருக்கோம்ல. ஆவியினால் அன்றாடம் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எளிய வழிமுறைகள், 3 வழிமுறைகள். முதலாவது வழிமுறை என்ன? ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல். சரிதானே? சரியான புரிதல். இந்த சரியான புரிதலில் நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது பிறகு எனக்கு 2 சுபாவங்கள், மாம்சம், இன்னொன்று ஆவி. இந்த 2ல் அல்லது சுயமா கிறிஸ்துவா, யார் நம்மை ஆளுகை செய்வது? யார் என்னை ஆளுகை செய்வது? ஏன் பிரச்சனை? குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? வேலை செய்கிற இடத்துல ஏன் பிரச்சனை? அல்லது ஆலயத்தில் ஏன் பிரச்சனை? நிர்வாகத்தில் ஏன் பிரச்சனை? இதாங்க அடிப்படை. சுயமா கிறிஸ்துவா, மாம்சமா ஆவியானவரா? யாருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், எதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் என்பதை பொறுத்து தாங்க பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? சப்மிஷன், அன்எர்ரிங் சப்மிஷன், தவறாத கீழ்ப்படிதல். இது 2வது பாடம். என்ன 2வது பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா பாருங்களேன், பாவத்தின் சாராம்சமே என்னதான்? சுய சித்தம் செய்வது தான். அப்படி தானே? இப்போ ஆதாமேவள்ட்ட ஆண்டு சொன்னார், நான் சொன்னது செய் அப்படின்னார். இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். வாட் பிகேம் சின்? பாவனை என்னது? ஆண்டவர் சொன்னதை நான் செய்யலை, ஏன் இஷ்டம் அதானே செய்வேன். சரிங்களா? எந்த ஒரு நபர் தன்னுடைய சுய சித்தம் செய்கிறாரோ அந்த சுய சித்தம் தான் என்னவா மாறுது? அதாங்க பாவம். The essence of sin is self will. சுய சித்தம் தான் பாவத்தின் சாராம்சமே. சுயந்தாங்க பாவமே. நம் வாழ்வின் நடு நாயகராக கிறிஸ்துவை, சுயத்தை அல்ல கிறிஸ்துவை செயல்பட அனுமதிப்பதே, அதாவது நான் அல்ல கிறிஸ்துவே என்று அவரது ஆளுகைக்கு என்னை ஒப்படைப்பது தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ன? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இதை செய்யாத, அது செய்யாத, அதை செய்யாத, இது செய்யாத, do this, do this, do this, don't do this, don't do this. We think obedience is some sort of do's and don'ts. இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், இதான் கீழ்ப்படிதல் நினச்சிட்டு இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்ன? இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். படிக்கிறோம்ல கலாத்தியர் 2வது அதிகாரம், கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியர் 2:20 ரொம்ப அழகாக பவுல் சொல்லுவார் பாருங்க. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Not I, but Christ
liveth in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கீழ்ப்படிதல், சப்மிஷன், இணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இணங்குதல், ஒப்படைத்தல், அர்ப்பணித்தல், சப்மிஷன் நிறைய அர்த்தம் இருக்கு. கீழ்ப்படிதல். அன்பான தேவ பிள்ளைகள், அப்போ பவுலுக்கு பாருங்களேன், அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல, கிறிஸ்து அப்படின்னு வந்துட்டார். நான் வந்துட்டோமா? எத்தனை பேர் நம்ம மனசார சொல்ல முடியும், அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, என்னுடைய சுய சித்தம் அல்ல, அவருடைய சித்தமே அப்படின்ற நிலைக்கு நான் வந்துட்டேனா? இல்லைங்க. எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. அதனால தான் இன்னும் ஆவியினால் ஒரு நிரம்பாத ஒரு எம்டி லைஃப். we are living an empty life because we are full of self. சரிதானே? நம்ம ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, சுயம் அங்கே நிரம்பி இருக்குங்க. சுயம் அப்படியே நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது, இந்த மாதிரி சுயம் நிரம்பி வழியுது. அதுக்கு என்ன செய்யணும்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவேன்னு பவுல் சொன்னாரு. அந்த நிலைக்கு அவர் வந்துட்டாரு. நான் இன்னும் வரலையே, அப்போ நான் என்ன செய்யணும்? ரெண்டு காரியங்கள். ஒன்று, பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும். சரிங்களா? கன்ஃபெஷன் அண்ட் ரிப்பென்டன்ஸ், ரெண்டுமே ஒன்று. சரிங்களா? பின்னாடி பார்ப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது ரெண்டுமே ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே காசில் ரெண்டு பக்கம் மாதிரி. சரிங்களா? பாவரிக்கையும் மனம் திரும்புதலும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் போல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, yielding ourselves to God and His will. தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நம்மையே ஒப்படைப்பது. இந்த ரெண்டும் நம்ம இடத்துல நடக்கும் பொழுது தான் நம்ம என்ன ஆகிறோம்? பவுலை போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வர முடியும். சரி, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாம், பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும், கன்ஃபெஷன் அண்ட் ரிப்பென்டன்ஸ். பாவ அறிக்கை, வாட் இஸ் கன்ஃபெஷன்? பாவ அறிக்கைன்னு என்ன? அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சின். நான் பாவிதான், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்வதுதான் என்னது? பாவ அறிக்கை செய்தல். இப்போ பாருங்களேன், பொதுவாகவே இப்போது நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவரின் பாவத்தெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது பாவ அறிக்கை கிடையாது. மொட்டையாக சொல்லிட்டு போகிறது பாவ அறிக்கை கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றா என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே. ஒரு போதகர் இடத்துல ஒரு வாலிபன் ஒரு நாள் வந்தான். வந்துட்டு அவன் சொன்னானா, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு. ஐ ஹவ் லாஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை நான் இழந்துட்டேன், நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அப்போ அந்த போதகர் சொன்னார், வாலிப சகோதரனே, யூ ஹவ் நாட் லாஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட், you may have grieved the Holy Spirit. ஆவியானவரை நீ இழந்திருக்க மாட்டாய், அல்லது ஆவியானவரை நீ தொலைத்திருக்க மாட்டாய், ஆவியானவரை நீ துக்கப்படுத்தி இருப்பாய் அப்படின்னு சொன்னார். பைபிள் அப்படி தானே படிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். அப்போ அவன் சொன்னானா, அப்படியா, அப்படி நான் ஒன்றும் ஆவியானவரை துக்கப்படுத்தின மாதிரி எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, ஐ திங்க் ஐம் ஆல் ரைட், நான் நினைக்கிறேன் நான் எல்லாமே சரியாக தான் இருக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அந்த போதகர் உள்ளத்தில் ஏவுதல் பெற்றவராக அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அவர் கேள்வி கேட்டாராம், how are you with your parents? உன்னுடைய பெற்றோரோடு நீ எப்படி இருக்கிறாய், உன் உறவு சரியாக இருக்கான்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னானா,
இட்ஸ் நாட் தட் மச் குட். என்னுடைய அப்பா அம்மாவோடு நான் வச்சிருக்கிற உறவு அப்படி ஒன்றும் ரொம்ப நெருக்கமான, ரொம்ப சரியாலாம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போது போதகர் சொன்னாராம், நீ முதல்ல போய் அதை சரி பண்ணு. ஆண்டவருடைய கட்டளை சொல்லுகிறது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்லுது. நீ போய் முதல்ல அதை சரி பண்ண. உன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் ஏதாவது கசப்புகள் வருத்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீ சீர்படுத்தேன். அதை சீர்படுத்தி பிற்பாடு நீ ஜெபம் பண்ணு. நீ துக்கப்படுத்தின ஆவியானவர் திரும்ப உன்னை நிரப்புவார். உன் தகப்பனோட தாயோடும் நீ உட்காந்து பேசு. உன் வருத்தங்களை தெரிவி, உன்னுடைய குற்றங்களை நீ அறிவி அப்படின்னு சொல்லி இந்த போதகர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தானோ. பாஸ்டர் சொன்ன மாதிரி அவன் போய் செய்து மீண்டும் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னானா, டியர் பாஸ்டர், ஃபெல்லோஷிப் ரெஸ்டோர்டு அப்படின்னு சொன்னானா. அன்பான போதகரே, உறவு மீண்டும் சீர்பெற்று விட்டது அப்படின்னு அவன் சொன்னானா. பிரியமானதே பிள்ளைகளை போய் யோசித்து பாருங்களேன். இவன் போய் கேட்டிருந்தா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு கேட்டிருந்தா எல்லாம் சரியாக இருக்குமா? அவன் பிரச்சனை என்ன? என்னோடத்தில் இருக்கக்கூடிய பாவம் என்னென்ன? இந்த பாவம் என்கிட்ட நிறைய குட்டியெல்லாம் போட்டு வைத்திருக்கிறதா? வட்டி குட்டி போடுற மாதிரி பாவம் நம்மிடத்தில் நிறைய குட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சு என்ன செய்யணுமா? அதை ஒவ்வொன்றாக நாம் தேவனிடத்தில் அறிக்கையிடணும். அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சின் இஸ் கன்ஃபெஷன். பாவத்தை ஒத்துக்கொள்வது. இதனுடைய அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாணயத்தின் அடுத்த பகுதி என்னது? மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்ன? ரினவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சின். ரினவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சின், அதாவது பாவத்தை விட்டு விலகிறது. ஒரு பாவம் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக அல்லது ஒரு பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு என்ன செய்யணும்? இது பாவம்னு தெரிஞ்சு அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அந்த பாவத்தை விட்டு விலகிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழி 28:13 படிக்கிறோம். பாவ அறிக்கையை பற்றி 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு 1 யோவான் 1:7-9 வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல நாம் கீழ்ப்படிதல் அப்படின்ற இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு ஆவியானவரை பெற்று நிரம்பின ஒரு அனுபவம், ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பின ஒரு அனுபவமாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 2 அனுபவங்களுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல நமக்கு அவசியம். சரிங்களா? அதுக்கப்புறம் தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்மையே நாம் ஒப்படைக்க வேண்டும். சரண்டர். இந்த சப்மிஷனில் இந்த 2 விஷயங்கள் இருக்கு. கீழ்ப்படிதல் அல்லது இணங்குதல் என்ற விஷயத்தில் 2 காரியம். ஒன்று பாவமன்னிப்பும் மனம் திரும்புதலும், 2வது சரண்டர், ஒப்படைத்தல். எதுக்கு ஒப்படைக்கணும்? தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? இந்த 2வது படிநிலை, இந்த கீழ்ப்படிதல் 2 விஷயங்கள் இருக்குல்ல. ஒன்று பாவ அறிக்கை செய்தல், மனம் திரும்புதல். 2வது இந்த அனுபவம் ஒப்படைத்தல், சரண்டர். இந்த சரண்டரை குறித்து நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் விலாவாரியாக படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை டீட்டெயிலாக வாசித்து பாருங்க. ஞானஸ்நானத்தை பற்றி அங்கே பவுல் பேசுவார் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில். அந்த அனுபவம் முழுவதையும் அழகாக விளக்குவார். இந்த சரண்டரை பற்றி அழகாக விளக்கி இருப்பார். பாருங்களேன், ஒரு 2 வசனத்தை படிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6 வசனம் 13 எடுங்களேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை
அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று பாவம், இன்னொன்று நீதி. 2 எஜமான்களை பற்றி பேசுகிறார். 2 மாஸ்டர்ஸ், 2 எஜமான்கள். பாவம் என்ற பழைய எஜமான், கிறிஸ்து என்ற புதிய எஜமான். கிறிஸ்து தான் நம்முடைய நீதி, கிறிஸ்துவே நம் நீதி. பாவம் என்ற பழைய எஜமான், கிறிஸ்து என்ற புதிய எஜமான். நான் வாசிக்கிறேன் வசனம் 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். சரிங்களா? எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு? பாவம் என்ற பழைய எஜமான்ட்டு விடுதலையாக்கப்பட்டு நீதி. அதான் கிறிஸ்து. கிறிஸ்து தான் நம்முடைய நீதி. கிறிஸ்துவுக்கு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். சரிங்களா பிரியமானவர்களே? அப்போ இந்த அதிகாரத்தின் சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை முற்றிலுமாய் மனதார நேசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எஜமான் பாவம் என்பதை விட்டு விட்டு என்ன செஞ்சிடறோம்? நீதியின் பக்கம் வந்துடுறோம். Sin and righteousness cannot go together. பாவமும் நீதியும் ஒன்றா போகாது, ரெண்டுமே ஆப்போசிட். அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்தோம். அப்படிச்சோம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். அதில் என்ன வாசிக்கிறோம்? உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு எழுதுகிறார். ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த சர்வாங்க தகன பலி எடுத்துக்கங்களேன், அதை அப்படியே பலி செலுத்தணும். அப்படி தானே? அதை முழுசும் பலி செலுத்தணும். முற்றிலுமாக தேவனின் பலிபடத்தில் தந்து விடுவதை இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது. ஜீவ பலியாக முற்றிலுமாய் நாம் நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். அப்போ கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். சரிங்களா? we have accepted Christ as our savior, but is he our Lord? அவர் நம்முடைய இரட்சகர் தான். பாவங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிட்டார். கடந்த கால பாவங்கள்லேருந்து நம்மை அவர் மீட்டு கொண்டு விட்டார். ஆனால் நிகழ்கால வாழ்க்கையில் கடந்த கால பாவங்களுக்கு அவர் இரட்சகர் என்று சொன்னால், நிகழ்கால பாவ காரியங்களை ஜெயிப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் அவர் எஜமானாக இருக்கிறாரா? யார் என்ன எஜமானாக இருக்கிறார்? பாவம் என்ற பழைய எஜமான் தான் இருக்கிறதா, அல்லது கிறிஸ்து என்ற புதிய எஜமான் நம்மை ஆளுகை செய்கிறாரா? என்பதை நம்ம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. அப்போ கிறிஸ்துவை நம்ம முற்றிலுமாக சார்ந்து அவருக்கென்று நம்மை தகன பலியாக முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் யார் நிரம்பி இருப்பான்? ஆவியானவர் நம்மை நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கை ஒரு செக் புக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாங்க் செக் புக், ஒரு வெற்று காசோலை புத்தகம் நம்முடைய வாழ்க்கை. அந்த வெற்று காசோலைகள் ஒரு 10 அல்லது 20 பிளாங்க் செக் இருக்கும் ஒரு புக்கில், ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெற்று காசோலைகளில் நம்முடைய கையெழுத்து, நம்ம எல்லாருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக் புக் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் கையெழுத்து போட்டுறணும். கையெழுத்து போட்டு மற்ற இடங்களை எல்லாம் யார் நிரப்பணும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிளாங்க் செக் புக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையெழுத்து போட்டுறோம். யார் நிரப்பணும்? ஆவியானவர் நிரப்பணும். ஆவியானவர் நிரப்பும்படி அவரிடம் தந்து விடுவதே பூரணமான அர்ப்பணிப்பு, அப்சல்யூட் சரண்டர். அதாங்க. நான் கையெழுத்து மட்டும் போட்டுட்டேன். சரிங்களா? நம்ம ஒரு 10 ரூபா எழுதணுன்னா 10 ரூபா தான் வரும். சரிங்களா? ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? அதை சம்பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். அப்சல்யூட் சரண்டர். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா பாட்டு பாடுறோம்ல.
என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். பாடுறோம் அந்த பாட்டு. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்று அந்த முழு அர்ப்பணிப்பு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்வில் ஆவியானவருடைய நிரப்புதல் அளவில்லாமல் காணப்படும். இயேசு கிறிஸ்து அப்படி தானே வாழ்ந்தாரு. பிதாவே, இந்த பாத்திரம் விட்டு நீ கூடுமால் நீ கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தப்படி ஆக்கிடுவது. அதாவது ஏதோ பாடுகள் வரும்போது மட்டும், கஷ்டங்கள் வரும்போது மட்டும் அப்படி ஒப்பு கொடுக்கணும், அப்படி அர்த்தம் கிடையாது. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கென்று நாம் ஒப்படைக்க வேண்டும். பாருங்களேன், கிறிஸ்து அப்படி தான் ஒப்படைத்து வாழ்ந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யோவான் 3 அதிகாரம் எடுங்க. ஜான் 3:34 நான் வாசிக்கிறேன். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு, இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை இயேசு கிறிஸ்து எப்படி பட்டிருந்தாரா? அளவில்லாமல். இங்கிலீஷில் படிக்கிறோம் வித்தவுட் மெஷர், அளவில்லாமல் ஆவியானவரை கிறிஸ்து பெற்றிருந்தாராம். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தம்மை அளவில்லாமல் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்படைத்திருந்தார். அன்லிமிட்டெட் சரண்டர். எல்லாமே பிதாதான், அவருடைய சித்தம் தான், அவருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். என்னுடைய சுயமாய் நான் ஒன்றும் பேசுகிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் செய்கிறேன். அப்படி தானே இருக்குது பைபிளில். யோவானில் நீங்கள் படித்து பாருங்களேன். 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் 8 அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்களேன். வரிசை அந்த 5 அதிகாரம் படித்து பாருங்கள். கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்படைத்து வாழ்ந்தான்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்போ என்ன பார்க்குறோன்னா, யாருடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு ஒப்படைத்து ஒரு வாழ்க்கை வாழப்படுகிறதோ அந்த வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன செய்வாராம்? அளவில்லாமல் கிரியை செய்வார். அதுக்கு யாருடைய வாழ்க்கை உதாரணம்? கிறிஸ்துவின் வாழ்க்கை. சரிதானே? அதெல்லாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சித்தமே என் பாக்கியம் என்று நாமும் வாழ்ந்தால் அனுதினமும் நாமும் ஆவியினால் நிரப்பப்படுவோம். இதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். பூரண அர்ப்பணிப்புக்கான விருப்பம் கூட பாருங்களேன். இப்போ தினம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த விருப்பம் கூட நம்மகிட்ட கிடையாது. அந்த விருப்பத்தையும் கூட தேவன் மட்டுமே நம்ம உண்டாக்க முடியும். பாருங்களேன், பவுல் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 2 அதிகாரம். பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் 13ஆம் வசனம், ரொம்ப அழகான வசனம். தேவன் தமது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த விருப்பம், நன்மை செய்யணும் அப்படின்ற விருப்பம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம், அந்த விருப்பத்தை கூட யார் தான் உண்டாக்கணுமா? தேவன் தான் உண்டாக்கணும். சரிங்களா? அந்த நன்மை செய்யணுன்ற விருப்பம் கூட நம்மகிட்ட கிடையாது. விருப்பத்தையும் செய்கையும் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே அவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னால் ஒப்படைக்க முடியல, ஆண்டவரே அந்த ஒப்படைக்கிற விருப்பத்தை கூட எனக்கு கொடுங்க. பாவத்தை விட முடியல, கோபத்தை விட முடியல, எரிச்சலை விட முடியல, என் சுயத்தை விட முடியல. இப்படியே லிஸ்ட் போட்டோம்னா நிறைய இருக்குது. நம்மகிட்ட விட முடியாத விஷயங்கள். நம்ம விடலையா இல்லை அது நம்மளை விடலையா? நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை எடுங்களேன். கோபம், பொறாமை, எரிச்சல், சண்டை, கெட்ட வார்த்தை, மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசுகிறது, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறது, முன்னாடி ஒரு மாதிரி இதெல்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் நாம் விடாமல் இருக்கிறோமா அல்லது இந்த பிரச்சனைகள் நம்ம விடாமல் இருக்கிறதா? ரெண்டுமே தான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? ரெண்டுமே தான்.
எல்லா விதத்துலேயும் சிக்கி இருக்கிறோம், அப்படி தானே? எல்லா விதத்துலேயும் வசமாக மாட்டியிருக்கோம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே தான். பிரியமான தேவஜனமே, நாம் முற்றிலும் பலவீனமானவர்கள் என்பதை ஒரு வினாடி கூட மறந்துடக்கூடாது. we are so weak. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பைபிள் அப்படி வசனம் சொல்லுவோம், இப்படி வசனம் சொல்லுவோம், இப்படி நம்ம ஜெபம் பண்ணுவேன், அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம எல்லாம் சொல்லிக்கலாங்க. என்ன தான் பண்ணாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே ரெண்டு இருக்குது. மாம்சம், ஆவி, சுயம், கிறிஸ்து, ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. நான் முற்றிலும் பலவீனமானவர்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் நாம் நம்மை முற்றிலுமாய் தேவனத்தில் அர்ப்பணம் செய்யும் பொழுது தான் தேவன் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். என்னால் முடியாத ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு ஆண்டோட ஒப்பு கொடுக்கும்பொழுது தேவன் நம்மை நிரப்புவார். மூணாவது கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். மூணாவது என்னது? விசுவாசித்து நடத்தல். வாக்கிங் பை ஃபெய்த். விசுவாசித்து நடத்தல். இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். இதை நம்ம படித்து முடிச்சிடும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற அர்ப்பணிப்பு இருக்கும் பட்சத்தில் நாம் 3ஆம் படிநிலைக்கு கடந்து செல்லலாம். 3rd ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னது? முதல் ஸ்டெப் பார்த்தோம், சரியான புரிதல். 2வது ஸ்டெப் என்னது? கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல். 3வது ஸ்டெப் என்ன? 3வது ஸ்டெப் விசுவாசித்து நடத்தல், வாக்கிங் பை ஃபெய்த். இந்த அர்ப்பணிப்பட்ட இந்த நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற அர்ப்பணிப்பு வந்துருச்சுன்னா நம்ம 3வது ஸ்டெப்புக்குள்ளே கடந்து செல்லலாம். அதாவது தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் இசைந்தவர்களாக வாழும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார் என்ற நிலைக்கு, என்ற ஆசீர்வாத நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மகிட்ட அந்த சரண்டர் இல்லை. பவுல் இந்த விசுவாசித்து ஆவியானவர் பெறுவதை பற்றி அழகாக சொல்ல இருப்பாருங்க. கலாத்தியர் 3 அதிகாரத்தில், கலாத்தியர் 3:14 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், நம்ம தான் புறஜாதிகள், சரிதானே? நம்ம தான் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ பாருங்களேன், ஆவியானவர் குறித்த வாக்கு தத்தம் எப்படி பெற்றுக்கொள்கிறோமா? பை ஃபெய்த், விசுவாசம்தான். விசுவாசத்தினால் நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோமோ அதுபோல விசுவாசத்தினாலேயே நாம் ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். அவ்வளோதான். பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஏதாகிலும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சா? உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சோமா? இப்போ ஆவியை பெற்றோம் என்று சொல்லிட்டு ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் என்ற பேரில் துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, அப்படி தானே? லபோதிபோன்னு கத்துறாங்க, சரி தானே? ஆல் பேஸ்ட் ஆன் இமோஷன்ஸ், அப்படி தானே? எல்லாமே உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட அனுபவமாக இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது we accepted Christ by faith, அப்படி தானே? விசுவாசத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அங்கே எமோஷன்ஸுக்கு இடமே கிடையாது. அதே போல தாங்க we accept or we receive the Holy Spirit by faith. No place for emotions. ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அழகாக பவுல் சொல்கிறாரு, ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெரும்படியாக இப்படி ஆயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் பேதுரு பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், சரிங்களா? பெந்தேகோஸ்து நாளில் அங்கே கூடி வந்த யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அங்கே ஏதாவது இமோஷன்ஸ் காணப்பட்டுச்சா? உணர்ச்சிகள் இல்லை. சரி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், புறஜாதியாரையும் பரிசுத்த ஆவியினாலே தேவன் நிரப்பினார் கொர்நேலியு வீட்டில். அதை பற்றி படிக்கிறோம். இதை பவுல் விளக்கமாக சொல்கிறார், சரிங்களா? பாருங்களேன், அப்போஸ்தலர் 15 8, 9 வசனங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15 8 மற்றும் 9 வசனங்கள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன்
நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல, யூதர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி, புறஜாதியாருக்கும் தந்தருளி, குறுநிலை வீட்டில் கூடி வந்த கூட்டம், அவர்களுக்கும் தந்தருளி யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர், யூதர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர். 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். சரிங்களா? விசுவாசத்தினால இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தினால பரிசுத்தாவியையும் பரிசுத்தாவின் வரத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். பை ஃபைத். சரிங்களா? இதை பேதுரு எருசலேம் சங்கத்தில் அந்த கமிட்டியில் இதை சொல்கிறார். அதான் அப்போஸ்தலர் 15 அதிகாரம். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்களேன், ஆவியானவரை பெறுதல் என்பது ஏதோ நம்ம நினச்சிடக்கூடாது, இட்ஸ் டிபெண்ட் ஆன் இமோஷன்ஸ். ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவம், ஒரு இமோஷன்ஸ் வரும், அப்படி கிடையாது. சில நேரங்களில் சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு அந்த எக்ஸப்ஷனல் இமோஷன்ஸ் இருந்திருக்கு, சிலருக்கு. சரிங்களா? அந்த உணர்ச்சி ரீதியான அனுபவங்கள் இருந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல ஏது இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு எழுத்தாளர் சொல்றார், ஏஜே கார்டன் என்ற எழுத்தாளர் ஏஜே கார்டன் சொல்றார் பாருங்க, இட் இஸ் as sinners that we accept Christ for our justification, but it is as sons that we accept the Spirit for our sanctification. பாவிகளாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்கென்று நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். பாவிகளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம். ஆனால் ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்களேன், இட் இஸ் as sons that we accept the Spirit for our sanctification. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குமாரர்களாக குமாரத்திகளாக நம் ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். சரிங்களா? அப்பா பிதாவே என்று அழைக்கிற என்ன ஆவி? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சரிங்களா? ஆகவே ஆவியானவர் நாம் பெறும் பொழுது பிள்ளைகள் என்ற நிலைக்கு நம்ம வந்துடுறோம். சரிங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் குமாரர்களாக குமாரத்திகளாக நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு என்று நம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். ஆல் பை ஃபெய்த். ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தினால் என்றால், அப்படிதான் எபேசியர் 2:8-9 படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதே போல தாங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் விசுவாசத்தினால தான், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதும் பை ஃபைத். இட் இஸ் பை ஃபைத், விசுவாசத்தினால. பிரியமான தேவப்பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போ கண்டிஷன்ஸ், ஆவியின் அபிஷேகத்தை அனுதினம் பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள். ஒன்று என்னது? சரியான புரிதல், நம்ம நிலையை சரியாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு அன்றாடம் கீழ்ப்படியணும், அன்றாடம் நம்மை அர்ப்பணிக்கணும். இதெல்லாம் தினம் நடக்கிற விஷயம். தினம் பாவங்கள் அறிக்கை செய்யணும், தினம் மனம் திரும்பணும். அப்போ தினம் பாவம் செய்யணுமா அப்படி நினச்சிக்காதீங்க. பாவத்தை தினம் விரும்பி செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போ விரும்பாமல் செய்யலாமா? பிளான் பண்ணி பாவம் செய்யக்கூடாது. அப்போ பிளான் பண்ணால் பாவம் செய்யலாம் அப்படி நான் சொல்ல வரல. பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய அந்த வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கணும். ஒருவேளை நம்மை அறியாமல் கெட்டதெல்லாம் உள்ளே போகுது, அப்படி தானே? கெட்டதெல்லாம் உள்ளே போகுது. சில நேரத்தில் நம்மை அறியாமல் கெட்டதெல்லாம் வாயில் வந்துடுது. அந்த பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிடுதலும் மனம் திரும்புவதும் நம்மை அர்ப்பணிப்பதும் இதெல்லாம் தினமும் நடக்கிற விஷயங்கள். தினம் நமக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை என்றால் தினம் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அடைய வேண்டும், ஆவிக்குரிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசத்தினாலே நான் அறிந்திருக்கிறேன் என்று தாழ்மையாக எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கொள்ள முடியும். சரிங்களா? பப்ளிக்காக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பரிசுத்தா பெற்றிருக்கேன், அப்படியா? அப்படி கிடையாது. அது நம்முடைய அனுபவமாக மாறும். தேவன் அவருடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்,
உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தில் தாங்க நம்ம முன்னேறி செல்லணும். ஆவியினால் நிரம்புதல் உணர்ச்சி சார்ந்த அனுபவம் அல்ல, அது விசுவாசம் சார்ந்த அனுபவம். The Holy Spirit is a holy person, not a holy emotion. நல்ல மனசில் வச்சுக்குவோம். Holy Spirit is a holy person, not a holy emotion. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான நபர், அவர் பரிசுத்தமான உணர்ச்சி அல்ல என்பதை மனசில் வச்சுக்கணும். ஆகவே பைபிளில் படிக்கிறோம், நாம் தரிசித்து நடப்பதற்கு அல்ல, விசுவாசித்து நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி தானே 2 கொரிந்தியரில் 5:6 படிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படி தானே வாசிக்கிறோம். we walk by faith and not by sight. அதாவது ஆவியை பெறுவதும் ஏதோ ஒரு இமோஷன்ஸ், ஒரு உணர்ச்சி வசம், அப்படி ஆடுற மாதிரி ஆடி குதித்து அப்போ தான் பரிசுத்த ஆவி, அப்படி கிடையாது. நாம் தரிசித்து நடவாமல், தரிசித்துனா பார்த்து பார்த்து ஆவியானவர் இறங்கி விட்டார் அப்படின்றாங்க. அப்படி தானே? கை தட்டுறதும் கடப்படம் கத்துறதும் அது அல்ல. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆவியின் அபிஷேகத்தை அடைகிற அனுபவம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவம். அன்றாடம் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற அனுபவம். அன்றாட தேவனுக்கு பிரியமாக நடந்து தேவனுக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். பைபிளில் 2 வசனம் நான் வாசிக்கிறவங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். முடிவாக 2 வசனம். லூக்கா 11:13 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், தினம் வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக் கொண்டே இருக்கணும். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி. இன்னொன்று அப்போஸ்தலர் 5:32, ஆக்ட்ஸ் 5:32 அங்கே வாசிக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியை தேவன் யார் கொடுப்பாரா? கீழ்ப்படுகிறவங்களுக்கு. சரிங்களா? வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி. எல்லாருக்கும் அல்ல. இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் அனுதினமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எளிமை பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் புத்தகத்தில் எழுதுகிறாங்க, ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகம் பக்கம் 49:50 சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் எவ்ரி ஒர்க்கர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு பணியாளனும், எல்லாருமே ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரன் தான். எல்லாரும் என்ன செய்யணுமா? தினந்தோறும் அந்த புதிதான ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்றாடம் ஜெபிக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. தினம் ஜெபிக்கணும், தினம் வேண்டிக் கொள்ளணும், தினம் கீழ்ப்படியணும், தினம் அர்ப்பணிக்கணும். அப்பொழுது நாம் அனுதின ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம் என்ற சத்தியம் தாங்க பைபிள் சொல்லக்கூடிய சத்தியம். ஆகவே அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாற நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. தகப்பனே, இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்தீர். ஆண்டவர், உம்மை துதிக்கவும் தொழுது கொள்ளவும், உம்முடைய திருவசனங்களை தியானிக்கவும், காணிக்கைகளை படைக்கவும், ஆண்டவரே எங்கள் நிலையை நாங்கள் உணரவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று நிகழ்கால அனுபவத்தில் சங்கீதம் 92:10 நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. தினந்தோறும் நாங்களும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அதையே ஆண்டவர் எபேசியர் 5:18 ஆவியினால் நிறைந்து இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களிடத்திலோ 2 சுபாவங்கள் குடிகொண்டிருக்கிறது. மாம்சம் எங்களை ஆளுகிறது, ஆட்டி படைக்கிறது என்பதை நாங்கள் படித்தோம்ப்பா. கர்த்தாவே, ஆவியினால் நிரம்பினவர்களாக இருப்பதற்கு, ஆவியினால் நிரம்பிக்கொண்டே இருப்பதற்கு
நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து கொண்டே நடக்க வேண்டும் என்பதை படித்தோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடங்கள் எங்கள் மனதிலே பதியட்டும், எங்கள் செயலில் வெளிப்படட்டும். மாம்சமல்ல, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வாராக. சுயமல்ல, கிறிஸ்துவானவர் எங்களை ஆளுகை செய்வாராக. உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் முற்றிலும் பலவீனமானவர்கள் என்பதை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒத்துக்கொள்கிறோம். தினம் ஆண்டவரே உம்மை சார்ந்து நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம் உம்முடைய கிருபையினாலே. அதே போல் உம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் உம்முடைய ஆவியினால் நிரம்பவும் வேண்டும் என்பதை நாங்கள் பைபிளில் படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். நீதாமே எங்களை நிரப்பும். அனுதினமும் ஆவியினால் நிரம்பின ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். நாங்களோ தத்தம் செய்யாதவர்களாக இருக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தயவாக இயேசுவை போல அனுதின அர்ப்பணிப்புக்குள்ளாக நடத்தி அவர் எப்படி அளவில்லாமல் ஆவியினால் நிரம்பி இருந்தாரோ அந்த அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாங்களும் அடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சத்தியம் எங்கள் மனதிலே கிரியை செய்யட்டும். ஆவியனோ தொடர்ந்து பேசும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசுவை போல நாங்கள் மாறுவதற்கு இந்த காலாண்டு முழுக்க அதான்ப்பா நாங்கள் படிக்க போகிறோம். பாடுகள், சோதனைகள் வரும்பொழுது கிறிஸ்து எங்களிலே உருவாக வேண்டும், கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே இந்த காலாண்டின் பாடங்கள். அதை கருத்தாக படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்போம். ஆண்டவரே, இந்த சாபத்தில் நாங்கள் எல்லாரும் 3ஆம் காலாண்டுக்குரிய திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். எங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. குடும்பமாக கலந்து கொள்ள உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வர முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஒரு வேளை வர முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற வழியில் இந்த திருவிருந்தில் நேரடியாக சென்று அவர்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆலயத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்பும் தேர்வையில் காத்துக்கொள்ளும். மீண்டும் காலையில் உற்சாகத்தோடு உடைய பாதம் வர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் ஆவியின் அனுகிரகத்தை, அன்றாட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.